வாழ்க வளமுடன். வெல்கம் டு வருணாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வருணாஸ் கிச்சன்ல ரொம்பவே பாப்புலரான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பிரியாணி மசாலா பவுடர் ஈஸியா வீட்டிலே எப்படி தயார் பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். இந்த பிரியாணி மசாலா பவுடர் ரெடி பண்றதுக்கு நமக்கு அதிகமா டைம் எடுக்காதுங்க. ரொம்ப சீக்கிரமாவே இதை நம்ம செய்திடலாம். இந்த பிரியாணி மசாலா பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா பிரியாணி செய்யறதுக்கு அதிகமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளுடைய பிரியாணியை ஈஸியாக தயார் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரியாணி பவுடர் சேர்த்து செய்யும் போது பிரியாணியோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த பிரியாணி மசாலா பவுடர் நம்ம பிரியாணி செய்யும் போது மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க, நிறைய ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிரேவி வெரைட்டிஸ், குருமா, உப்மா, சேமியா இந்த மாதிரி ரெசிபீஸ்ல எல்லாம் கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு இந்த பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்து செய்து பாருங்க. டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த மல்டி பர்பஸ் பிரியாணி மசாலா பவுடர் ஈஸியாக வீட்டிலே எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் சேர்த்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது வறுபட்ட வாசனை வர வரைக்கும் பொறுமையாக வறுத்து விட்டுடலாங்க. மல்லி விதைகள் வறுபடுறதுக்கு கொஞ்சம் அதிகமான டைம் எடுக்குங்க. அதனால நம்ம இதை மற்ற ஸ்பைசஸோடு சேர்த்து வறுத்தோம் அப்படின்னா சரியாக வறுபடாது. அதனால மல்லி விதைகளை மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல மாற்றி சூடார விட்டுடலாங்க. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 4 டேபிள் ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது வறுபட்ட வாசனை வர வரைக்கும் பொறுமையாக இதை வறுத்து விட்டுடலாங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுச்சுங்க. இதையும் பிளேட்டில் மாற்றி சூடார விட்டுடலாம். 10 பெரிய பீஸ் பட்டை எடுத்துருக்கேங்க. இதை சின்ன சின்ன பீசஸாக உடைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கவுண்ட் பண்ணி சேர்த்துற மாதிரி இருந்தால் 30 ஏலக்காய் சேர்த்துனீங்கன்னா சரியாக இருக்கும். நட்சத்திர சோம்பு 15 நம்பர் சேர்த்துக்கலாங்க. மராட்டி மொக்கு 15 பீஸ் சேர்த்துக்கலாங்க. ஜாதி பத்திரி 2 பீஸ் எடுத்துக்கலாங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம இன்னைக்கு எடுத்திருக்க ஜாதி பத்திரி பூ நல்லா பெருசாக திக்காக இருக்குங்க. உள்ள நல்லா அடுக்கடுக்காக லேயர்ஸோடு இருக்கனால 2 நம்பர் மாத்திரம் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேங்க. ஒருவேளை நீங்கள் சின்ன பூவாக சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 4 அல்லது 5 பூ போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த ஜாதி பத்திரியை சின்ன சின்ன பீசஸாக உடைச்சி சேர்த்துக்கலாங்க. ஜாதிக்காய் 2 பீஸ் எடுத்துக்கலாங்க. இதோட ஃப்ளேவரும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒருவேளை நம்ம இதை அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா இதோட ஃப்ளேவர் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். அதனால 2 மட்டும் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே சேர்த்தா வறுபடாது இல்லைங்களா, அதனால இதை நம்ம லேசாக தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சூடாகிற வரைக்கும் மட்டும் வறுத்துக்கலாங்க. அதிக நேரம் நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்பைசஸோட வாசனையே மாறிடும். லேசாக சூடாகிற வரைக்கும் மட்டும் வறுத்துக்கங்க. இப்போ நம்ம இந்த ஸ்பைசஸையும் பிளேட்டில் மாற்றி நல்லா சூடார விட்டுடலாங்க. இப்போ 1 கப் அளவுக்கு பிரியாணி இலைகள் எடுத்திருக்கேங்க. இதையும் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பிரியாணி இலை ரொம்ப சீக்கிரமாகவே வறுபட்டுருங்க. அதனால தான் நம்ம இதை மற்ற ஸ்பைசஸோடு சேர்த்து வறுக்கலை. இது லேசாக சூடாகிற வரைக்கும் மட்டும் வறுத்துட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேனில் 1 கப் அளவுக்கு ட்ரையான ரோஸ் பெட்டல் சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக கல்பாசியும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேனோட சூட்லேயே இது 2ஐயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாங்க. இது 2மே ரொம்ப லேசாக இருக்கனால ரொம்ப சீக்கிரமாகவே வறுபட்டுருங்க. நம்ம அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா கூட அதோட கலரும் ஃப்ளேவரும் மாறிடும். அதனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பேனோட சூட்லேயே வச்சு 2-3 நிமிஷம் இதை கலந்து விட்டோம்னாலே போதுங்க. இப்போ இது லேசாக சூடாகி வந்ததுக்கு அப்புறமா இதையும் பிளேட்டில் மாற்றிடலாங்க. இப்போ இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க.
இந்த பிரியாணி மசாலா பவுடர் நல்லா சூடாறினதுக்கு அப்புறமா இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி 6 மாதம் வரைக்கும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மசாலாவில் சேர்த்துருக்க ஒவ்வொரு ஸ்பைசஸ்க்குமே டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் மட்டும் இல்லாமல் மெடிசினல் வேல்யூஸும் நிறையவே இருக்குங்க. கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்த மசாலா பவுடர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணாமல் ஹோல் ஸ்பைசஸ் வாங்கி வீட்லேயே இந்த மாதிரி மசாலா பவுடர் தயார் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் சமையலில் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் மட்டும் இல்லாமல் மெடிசினல் வேல்யூஸும் அதிகமாகவே இருக்குங்க. நம்ம பிரியாணி செய்யும் போது 1 கப் அரிசிக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்து செய்தோம்னா சரியான ரேஷியோவாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டான ஃப்ளேவர்ஃபுல்லான ஹெல்த்தியான இந்த பிரியாணி மசாலா பவுடரை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வருணாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற ரெசிபி வீடியோஸையும் பாருங்கள். சுவையாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.